ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரித்தி கேம்ஸ் அண்ட் எடிட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு தரமான கேமிங் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது 11 மந்த் பிரேக்கு விச் இஸ் ரொம்ப பெருசு. அதோட ரீசன் வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் நான் நெக்ஸ்ட்டு இதோட தரமான வீடியோவில் வந்து அதுக்கான ரீசனை கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே த ஃப்ளோர் அபவ். ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம நியூ கேம் கொடுத்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு வந்து ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இது பார்க்க ஆக்சுவலாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. சுற்றி நிறைய டிவி. ஓகே, நம்மளை வச்சு ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நினச்சது கரெக்டாக தான். ஏண்டா என்னையை பார்த்தா எப்படா தெரியுது? மனுஷன் மாதிரி இருக்கா, ஏதாவது விலங்கு மாதிரி இருக்காடா? என்னையை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னது இது பட்டன்ஸு? நண்பர்களே, அந்த பக்கத்துலேருந்து எதுவும் வாய்ஸ் வருது. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். இவன் ப்ராபபிளி நாட்டுன்றான். டேய், நீ யாருன்னு உனக்கே தெரியாதாடா? சரி, அவன் என்னமோ சொல்ல வரான், வாங்க கேட்போம். ஓகே, ஓகே, புரிஞ்சுது. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓ, லெஃப்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் நம்மளால் பட்டன்ஸை பார்க்க முடியுமா? ஓகே. நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். க்ரீன் பட்டன் வந்து ரூம் நார்மலாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணோம். ரெட் பட்டன் வந்து ரூம் அப்நார்மலாக இருந்தால் ப்ரெஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் ரூம் போக முடியும். இல்லை திருப்பியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு அனாமலி மாதிரி. ஓகே, நம்ம சுற்றி முற்றி இப்போ வந்து நம்ம ரூம்ஸ்லாம் நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அண்டு இந்தமாரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஏன்டா எனக்கு நடத்துகிறீங்க? போகடாடே. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. டிவி இருக்குது. எந்த பக்கம் இருட்டாக இருக்கே. செச்சோ, இருட்டை பார்த்தா பயமாக இருக்கே. இங்கேடா பேய் மாரி ஒரு பொம்மை உட்காந்துட்ருக்கு. ஓகே, அது வெறும் பொம்மைன்னு தான் நினைக்கிறேன். மேலே எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலேருந்து திடீர்னு கழுத்து பிடிச்சி தூக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, மேலே ஆடு தலை தொங்குது. இங்கே டிவி சுத்தமாக ஓடலை. அப்புறம் ஓகே, எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி செக் பண்ணி அனுப்பிச்சின்னு நினைக்கிறேன். எதுவும் அப்நார்மலாக தெரியல. ஆக்சுவலாக இருக்காது. ஏன்னா இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ரூம். இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ரூமில் வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, எல்லாமே நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துட்டோம்னா நம்ம மறந்துட வேண்டியதான். அப்புறம் நம்மளை வந்து பேய் பிடிச்சிட்டு போயிடும். ஓகே, க்ரீன் பட்டன் நமக்கு நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம். ஓகே. ஓ, எத்தனை ரூம் வேறு இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக என்னது 00வா? ஆமாங்க, இவன் சொல்கிற மாதிரி டிவியை காணுங்க. அச்சிச்சோ, இந்த ரூம் வந்து உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுன்னு சொல்கிறான். என்ன யாராவது ஏமாற்ற முடியுமா? டேய், நான் தானே இந்த ரூமை ஏமாற்றுவேன். என்னது? ஓகே, டிவி வந்து திரும்ப வரணுன்னா அந்த இடத்த பார்த்து கண்ணை மூடணும்னு சொல்கிறான். அது வந்து நார்மலான ரூம். அப்படின்னா க்ரீன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுற சொல்கிறான். ஒரு வேளை வரலைன்னா அது ரெட் ஒன் வந்து நம்ம பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுமா? ஓகே, பாருடா. ஏய், எப்பட்றா? டிவி வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஓகேடா, இதுக்கப்புறம் எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. பேயாவது பிசாசாவதே, எல்லாத்தையும் கண்ணை மூடியே எல்லாத்தையும் ஒழிக்கிறேன்டா. ஓகே, தூரத்தில் ஏதாவது தெரியுதா? ஓகே, தெரியல. ஓ, ஜூம் பண்ணி கூட பார்க்க முடியுமா? ஓகே. ஓ, ஆடை வணக்கம். ஓ, ஃபோட்டோவா? நான் கூட பேய் தான் எட்டி பார்க்குதுன்னு நினச்சேன். இது என்னடு? பாப்பா தலை திரும்பிச்சு துண்டாக்கிடுவேன். ஓகே, எதுவும் அப்படின்னம்லாம் தெரியல. ஓகே, நம்ம ரைட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் சேலஞ்சே ஆரம்பிக்குது. சோழி முடிச்சு விட்ருவாங்களோ? உங்களை சுற்றி ஏதாவது தப்பாக தெரிஞ்சதுன்னா உங்கள் கண்ணை மட்டும் மூடுங்க. அது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுமா? ஆனால் என்ன சொல்கிறா? அவங்கள ரொம்ப நேரமாக பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாதா? வச்சுருந்தா என்னடா ஆகும்? டேய், என்னடா எக்ஸ்பெரிமெண்ட்னு என்னை கூட்டு வந்து என்னடா பண்ணுறீங்க? டேய், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தவங்க மட்டும் கையில் கிடச்சா ஜெயிலில் பிடிச்சி போடுங்கடா அவனை. என்னை சாவடிக்க பார்க்குறானுங்கடா இவனுங்கெல்லாம் சேர்ந்து. சொச்சோ, என்னடா ஆன்சர் பண்ணோம்? எதுடா வரும்? எதடா பக்கத்தில் வச்சிருக்கூடாது? ஒரு மண்ணாங்கட்டி புரியலடா எனக்கு. ஓகே, பேய தான் சொல்கிறானோ? ஆரம்பத்தில் தைரியமாக வந்துட்டோம். வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே.
ஓகே, எதுவும் தப்பாக தெரியல. ஆஹா, என்னென்னமோ சத்தம் கேட்குதே. ரிதிக், ஸ்டே ஃபோக்கஸ். ஓகே, நம்ம இந்த கேம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறவன் மட்டும் கையில் கிடச்சான், அவனை போட்டு அடின்னு அடிக்கிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து உயிரோடு தப்பிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் நம்ம இப்போத்துலேருந்து கரெக்டாக செக் பண்ணுறோம். ஆ, என்னது அது தலை? டேய், ஐயோ போக மாட்டேன் டேய். ஆஹா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வேலையை கட்டுறாங்களே. ஓகே, ராங் பட்டன் கொடுத்து போவோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பேய் தலை மட்டும் அப்படியே நிற்குது, கட் பண்ணி வச்ச மாதிரி. இல்லை இலோட அது கருமோ டேய். ஓகே, என்னது டபுள் செக் பண்ணிக்கிறது பெட்டர்ன்றான். டேய், உன்னோட நான் நல்லா டபுள் செக் பண்ணுவேன்டா. இதுக்கப்புறம் என் கண்ணில் படுற எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன்றும் என் கையில் மாட்ட முடியாது. எல்லாமே என் கண்ணில் மாட்டும்டா. கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, எல்லாமே நார்மலாக இருக்குது, எதுவும் அப்நார்மலாக இல்லை. பாப்பா, ஓகே, அந்த பாப்பா அமைதியாக தான் இருக்குது. ஆடு, இந்த ஆடும் கரெக்டாக தான் இருக்குது. ஃபோட்டோ, ஓகே, ஃபோட்டோவும் கரெக்டாக தான் இருக்குது. வேறு என்ன அப்டாமல்? ஓகே, எங்கே? ஓகே, இல்லை சாரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். வேறு ஏதோ என்னவா இருக்கும்? இல்லை, ஒன்றுமே கண்ணில் தென்படலையே. என்னமோ மர்மமாக இருக்குது. பொம்மை நீ தானே? இல்லையே, டிவியும் அதே மாதிரி தான் இருக்கு. எங்க பேய்? அச்சச்சோ, பேய் தானே அது? ஆஹா, போல நான் ராங் பட்டன் கொடுத்து நான் இங்கேருந்து போகிறேன் முதல்ல. அத்தாடி, என்னடா பேய் அது? டேய், வித்தியாசமாக பேய் வச்சுருக்கீங்களடா. அப்பா, என்ன பூனை இருக்கு? எது மார்ட்டியா? இது வந்து நம்மளை இங்கே பாதுகாக்க இருக்கிறது இருக்கான். ரூம்ஸ் வித் மார்ட்டி ஆர் சேஃப், பட் யூ ஸ்டில் நீட் டு ப்ரெஸ் த ரெட் பட்டன். இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பட் த ரூம் வாண்ட்ஸ் இட் தட் வே. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ரெட் பட்டன் அமுக்கணுமா? ஆனால் அது நம்மளை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. டிஃபெண்ட் பண்ணுமா பண்ணாதா? டேய், இதை வச்சு தானே நான் ரெட் பட்டன் அமுக்கிறதா க்ரீன் பட்டன் அமுக்கிறதான்னு முடிவெடுக்கணும். கேட் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது சுற்றி ஆப்நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கேட்டு தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா இல்லை க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணுமா? அதை நம்மளை டிஃபெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறான். ரெட் பட்டன் இருந்தாலும் அமுக்கி ஆகணும்னு சொல்கிறான். என்னத்தை கேட்குறதுனே தெரியலையே. இவனே நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறானோ? ஓகே நண்பர்களே, நான் வந்து பார்த்த வரைக்குமே என் கண்ணில் ஒன்றும் தென்படலை. ஏய் பூனை, ஏய் டாமி. ஓகே, நம்ம ரைட் கொடுப்போம். பூனை, உன்னைய நம்பி தான் வந்து ரைட் கிளிக் கொடுத்துருக்கேன். உன்னை நம்பினதுக்கு ஊஞ்சில் சோத்தவாரி அடித்த மாதிரி இருக்குது. சேத்த வாரி அடித்த மாதிரியும் தான் இருக்குது. எல்லாத்தையும் வாரி அடித்த மாதிரியே இருக்குது. ஏங்க நண்பர்கள், நம்ம மறுபடியும் முட்டையிலேருந்து ஆரம்பிக்கணும். ரூம் நம்பர் முட்டையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, நான் கூட பயந்துட்டேன். ஃபஸ்ட் ரூம்லேயே ஏதாவது வச்சுருக்கானுங்களா அப்படின்னு. ஓகே, எதுவும் தெரியல. இருந்தாலும் நம்ம நல்லது டபுள் செக் பண்ணிக்கலாம். டபுள் செக் இல்லைனா வந்து பேய் நம்மளை பிடிச்சி போய்டுன்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அவன் வாய் வச்சா வேற கரெக்டாக ரூம்லேயே அந்த பேய் ஏதாவது ஒரு மூலையில் உக்காந்துட்டு இருக்கு. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒரு பைத்தியம் சிரிக்குது. அது மாட்டுன்னு பைத்தியம்தான். எங்கேருந்தா சிரிக்கிங்கிறியே? ஓ ஆடை நீ தானா? செத்துட்டும் கொழுப்பு அடங்கல. உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். ஓகேங்க, ஈஸியாக அனாமலியை கண்டுபிடிச்சாச்சு இந்த சிரிப்பு வச்சு. என்ன சிரிப்பு சாய், உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா வெறுப்பாகுது எனக்கு. ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம வந்தாச்சு. கோஸ்ட் ஆஃப் உமனா. ஷீ மைட் லுக் நார்மல், பட் டோன்ட் லெட் ஹர் ஃபூல் யூ. யார் அது? யார் அந்த உமன்? ஏய், என்னது அது? பாவிங்களோ, சுச்சு டே விட்டுருந்தா கொண்டுட்டு இருக்கும் போலியே. போவே டே எங்கே? நான் சத்தியமாக ஒரு நிமிஷம் அப்படி என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டேன் உண்மையிலே. ஆடா பாவிகளோடே, இந்த மாதிரிலாம் ஜம்ப் ஸ்கேர்லாம் பண்ணாதீங்கடா.
அப்புறம் திடீர்னு நின்றும் ஹார்ட்டு. இடோ போய் ஓகே, எதுவும் தூரத்தில் எதுவும் தெரியல. எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இவனுங்க எந்த நேரத்தில் எங்கேருந்து கொண்டு வருவானுங்கன்னே தெரியல. பேய திடீர்னு சீலிங்லேருந்து இறக்கிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, ஃபோட்டோலாம் பார்க்க நார்மலாக தான் இருக்குது. நெருப்பு கரெக்டாக எரியுது. ஆடே கம்முன்னு தானே இருக்கே. அப்புறம் வந்தனா அவ்வளோதான் ஒன்று. ஓகே, ஏய் நீயா? ஓகே, பொம்மை எதுவும் செய்யலை, அமைதியாக தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக எனக்கு வந்து எதுவுமே வந்து தப்பாக தெரியல. போகலாமா வேண்டாமா சொல்லுங்கள். ஆஹா, இந்த இடி வேறு அடிக்கடி நம்மளுக்கு பயமுறுத்தி விட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் பட்டன் அமுத்தி வந்திருக்கோம். 0 டேய் இல்லை, நான் அந்த இடத்துல இன்னும் தப்புடா பண்ணேன். டேய் அந்த பேதான் வந்து தப்புனா அப்புறம் ஏன்டா கண்ணை மூடிட்டா பேருக்கு அது போச்சு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதாடா. டேய் நான் டெஸ்ட்டு சப்ஜெக்டா. ஆமாம், இப்போ அதுக்கு என்னடா பைத்தியம் மாரி ஓலையிட்ருக்கேன். ஆமாம், நான் டெஸ்ட் சப்ஜெக்ட் தான், இப்படி தான் பண்ணுவானுங்க. ஓகே, என்னை வந்து பைத்தியமாகவே ஆக்கிட்டானுங்க இவனுங்க. ஓகே, தூரத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் தென்படலை. இந்த வாட்டி ஒழுங்காக பார்க்குறேன்டா, பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன்டா எல்லாத்தையும். பேயாவது பிசாசாவது என் கண்ணில் எதுவுமே தப்ப முடியாது. ஓகே, எதுவுமே வந்து தப்பாக தென்படலை. நாய் அப்படியே தான் இருக்குது. மூளையில் ஏதாவது பேய் உக்காந்துட்ருக்கா? இல்லை. ஓகே, ஆஹா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கொடுத்துடலாமா? அப்புறம் மறுபடியும் போயிட்டு நீ ஏதாவது அப்புறம் பிரச்சனை ஈத்து விட்டு போகிறீங்கடா டே கடைசி வரைக்கும். அப்புறம் இந்த ரூம்லேருந்து தப்பிக்க முடியாது. ஏங்க என்னமோ சொல்ல வரான். டிட் யூ ஹியர் தட் டூ? என்னது அது? இல்லையே, நான் எதுவும் கேட்கலையே. தட்ஸ் வை யூ சோ காம். ஆமாண்டா, எனக்கு எதுவும் கேட்கல, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். என்ன டிவி ஆஃப் ஆகிடுச்சி? ஆஹா, என்னடா பண்ணுறீங்க? பேய் இல்லை பொம்மை. ஆஹா அடே அச்சோ, எங்க நான் நினச்சா அப்பவே இதான் அனாமலின்னு. அடா பாவீங்களா. ஏய் உன்னை அமைதியாக தானே இருக்க சொன்னேன். கண்ணை மூடி திறந்த பிறகு தலையை திருப்பி காட்டுற, தலையை உடச்சிருவோம். அப்புறம் திருப்பறதுக்கு இருக்காது. அடேங்க அப்பாடே. யூ ஆர் ஆன் த 6th floor-ஆ? ஐ திங்க் ஸோ. ஜெஃப், இஸ் திஸ் 6th? என்னடா உங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறீங்க? ஏதாவது சொல்லிட்டு பேசுங்கடா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 2nd floor-ல் இருக்கோம். ஓகே, அந்த பொம்மை இப்போ நார்மலாக தான் இருக்குது. மறுபடியும் தலையை திருப்பின கொண்டு விடுவோன்னே. டேய் என்னடா பண்ணுறீங்க? திடீர்னு பயமுறுத்துறீங்கடா. ஓகே, எதுவுமே தெரியல, அப்னாம்லாம் எதுவும் தெரியல. பொம்மையை காணோம். அச்சோ, ஆஹா அடாமலி கண்டுபிடிச்சிட்டேன்டா. ராங் கொடுத்துருவோம். அப்பா என்ன இப்போ இருக்கு பொம்மை? இப்போ நான் தப்பாக கொடுத்தேனா கரெக்டாக கொடுத்தேனா? ஓகே அப்பா நல்ல வேலை. யூ நோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் சாரி இட்ஸ் யூ. வி குட் பி ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஜெஃப் அண்ட் மீ. டேய் என்னையை நீங்கள் டெஸ்ட் சப்ஜெக்டாக வச்சுக்கின்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? வெளியே வந்தால் உங்களுக்கு கொண்டுடலான்னு இருக்கேன், வெட்டிடுவேன் உங்களை. என்னையை வச்சு இங்கே டெஸ்ட் சப்ஜெக்டாக வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டாக இருக்கலாமாவா? என்ன கொழுப்பு அவனுக்கு? வா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கேருந்துடா வரீங்க? ஓகே, ஃப்ளோரில் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கண்ணை மூடி திறந்தாச்சு. ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, பட் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. அது என்னதுன்னு தெரில. ஓகே, ஃபோட்டோஸும் நார்மலாக இருக்குது, டாலும் நார்மலாக இருக்குது. அந்த ஜன்னல் ஏதாவது இருக்கா? ஓகே, மழை தான் பெஞ்சிட்ருக்கு. எதுவுமே வந்து ஏங்க நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்களா எனக்கு தெரில, ஆனால் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் மற்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அது கன்ஃபார்மாக வந்து அது அப்படி தான் இருக்குமான்னு தெரில, அதனால் மற்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தப்பாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, எதை தவிரடா தப்பாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, நம்ம எப்போவுமே வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா சேரு, அது கீழே விழுந்துருக்கும். ஆனால் இப்போ நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? தட்ஸ் த அனாமலி. என்னை யாரும் வந்து
சிக்க வைக்க முடியாது. இந்த மாதிரியான ட்ரிக்குக்கெல்லாம் நான் சிக்குவேனா? ஓகே, எதுக்கா டபுள் செக் பண்ணிக்கலாம். ஆஹா, என்னடா சவுண்ட் அது? ஐயோ ஐயோ, ஆளை விட்ருக்கா சாமி. என்னடா பேய் அது? முதல்ல இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும். சாய் வெத்தலை பாக்கு போட்டு துப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு மூஞ்சி. சாய் என்னடா டே, அது நல்லாவே இல்லைங்க. மூஞ்சி பார்க்க நல்ல முட்டை மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்க துப்பி வச்ச மாதிரி இருக்கு. சாய் இதுக்கப்புறம் என் மூஞ்சி முன்னாடி வந்து நின்றாதே, ஓகேவா? டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே, வேறு எதாவது அனாமலி இருக்கா? நல்லா பார்க்கணும், அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஏதாவது அவனா அனாமலி இருக்கா? நீங்களே வந்து தலையை வெளியே காமிச்சிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்களை. எனக்கு இன்னமும் இந்த ரூமில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது நண்பர்களே. என்னது இது தூரத்தில் என்னமோ இருக்குது? ஏங்க அது பூனை தானே? ஏ டாமி. ஓ, உன் பேர் அது இல்லையா? மார்ட்டியா? என்னது அது? உன்னை நான் டாமினே கூப்பிட்றேன். ஏ டாமி, நீ இருந்தால் ரெட் பட்டன் அமுக்க சொல்லியிருக்காங்க, அமுக்கிட்டுமா? என்னது இது? இப்போ மேலே ஏறி உக்காந்துக்குச்சு. டாமி, இது தப்பு டாமி. நான் கிளம்புறேன் இங்கேருந்து. நீ டேஞ்சர். நீ என்னை டிஃபெண்ட் பண்ணலாம், ஆனால் உன்னை 10 ரெட் பட்டன் தான் அமுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏய் யார் அது? எங்கேருந்து இப்படி கத்துறீங்க? எவனோ ஒருத்தன் வழியில் துடிக்கிறாங்க. ஐயோ, என்ன மாரி வேறு ஏதாவது டிஸ்சப்ஜெக்ட் இருக்கானா? எங்க எப்படி கத்துனான்னு பார்த்தீங்களா? ஏய் ஐயோ, பேய் தானே? ஏய் என்னடா பேய் அது? கையே அங்கேருந்தே வருது. ஐயோ போக மாட்டுது. ரெட் பட்டன் நம்ம கூட கழுத்து பிடிச்சிரும் போல. டேய் என்னடா மேலே வருது? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா. ஓகே, என்னது? சம் ரூம்ஸ் they were different. ஓகே, I hope you figure it out which and do the right thing in time. என்னதுடா? எனக்கு தெரிஞ்சு, ஓ ஆமாம், எங்கே கீழே இருக்க ரூம் நம்பரே தான் எதுக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் இதை தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம முன்னாடியே கவனிச்சாச்சு. அப்படின்னா நம்ம இப்போ வந்து 7th ஃப்ளோரா? போடு, அவ்வளோதான். இதேமாரி ஈஸியாக கொடுத்தாங்கன்னா. மைக், யூ நோ வாட் ஸ்ட்ரேஞ்ச்? I don't remember how you got there. But what's even strange? I don't remember how I got here. என்னதுறது? அந்த இடம் அப்படி தான் இருக்குமா? ஏங்க அவனுக்கு மட்டுன்னு நடுவில் என்னமோ பேசிக்கிறேன்னு சத்தியமாக ஒன்றுமே புரியல எனக்கு. ஏய் பொம்மை, மறுபடியும் கடுத்து திருப்பிட மாட்டியே? வேறு எதுவும் தெரியல. அனாமலிஸ் எதுவும் தெரியல. பட் ஆனால் என்னால் நம்ப முடியல, இவ்வளோ ஈஸியாக நம்மளை விட்டுற மாட்டாங்களே. எங்கேயாவது அனாமலி இருக்கணுமே. ஒழுங்கா தேடு, இல்லைன்னா அம்புட்டு தான் மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் நண்பர்களை நம்ம பொறுமையாகவே தேடுவோம். போயிடுச்சா? எங்க இல்லை நான் ராங் பட்டினை அமைக்கிடுவா. சிச்சோ, இன்னும் பட்டன் அமைக்கிறதுனே தெரியல. நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும். இல்லை போனப்போ திருப்பி வந்து கழுத்து பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரிலங்க. அது பார்த்தீங்களா, ஜன்னலாண்டை எட்டி பார்த்துச்சு பார்த்தீங்களாங்க? ஆஹா, இப்படியே போச்சுன்னா நான் என்ன பட்டன் அமுக்கிறதுனே தெரியலையே. போது வருது. என்னடா டேய். ஓகே, வேறு எதுவும் அனாமலி தெரில நண்பர்களே. பே என் கண் முன்னாடி இன்னொரு வாட்டி வந்து பாரு உனக்கு. அவ்வளோதான், போன வாட்டியே தப்பாக கொடுத்து தான் நம்ம வந்து 0லேருந்து ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறது? எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் பேய் இருக்க மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு ராங் பட்டன் கொடுக்கணுன்னு தான் தோணுது, அதான் கொடுத்துட்டேன். சரி ஓகே, கடவுளே 8ஆம் நம்பர் வரணும். அப்பாடி, காட் டேம், நல்ல வேலை நண்பர்களே. நம்ம 8வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இன்னும் எத்தனை ஃப்ளோரா இருக்குது? வந்துகிட்டே இருக்குது அது மாட்டுன்னு. எனக்கு தெரிஞ்சு வேறு வழியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ போதும் போகட்டும். நம்ம வந்து இந்த கேம் முடிச்சே ஆகணும். ஓகே, சுற்றி முற்றி பார்ப்போம். ஏதாவது அனாமலி இருக்கா? ஓகே, எதுவும் தெரியல. ஏய் ஐயோ, ஏய் என்னடா பேய்? அடே என்னோட சோஃபா மேலே படுத்துட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுக்குது. ஐயோ, எங்கே எனக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது.
பேய் இங்கே தான் எங்கேயோ இருக்கு. டேய் என்னடா நண்டு பேர் ஓடுது. ஆஹா டேய் என்னை இங்கே வச்சு முடிச்சு விட்டுலான்னு பார்க்குறீங்களா? ஐயோ ரெட் பட்டன். ஏய் என்னடா இப்படி ஓடுது நண்டு மாதிரி. அந்த காஞ்சனா படத்தில் ஒரு கோயிலாண்ட விட்டோனே அங்கேருந்து ஓடி வரும் பார்த்தீங்களா பேய், அந்த மாரி இருக்குது. கடவுளே இங்கே ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. என்னாச்சு? எங்க நம்ம கையெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. எங்க அப்போ இதான் கடைசியா? நம்பர் ஃப்ளோர் 9 தான் கடைசியா? ஓ நம்ம வாயில் டேப் வேறு போட்டிருக்கானுங்க. ஏங்க முதல்ல நம்ம இப்போ ஏஞ்சி நடக்கிறோம். ஓகே இப்போ ஆக்சுவலாக என்னால் இந்த ரூமில் நடமாட முடியுமா? இதுதான் நம்ம உட்காந்துட்டு இருந்த சேர் நம்பர்களே பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்மளை உட்கார வச்சு இவ்வளோ நேரமாக நம்மளை சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே இப்போ நம்மளால் கதவு திறந்து போக முடியல. ஓடுறா ராசா டே, முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே டோரை தர. என்னடா இது? ஏய் டாமி நீ இங்கே தான் இருக்கியா? வா போகலாம். ஏய் எங்க டாமி எனக்கு வழி காட்டுது. நல்ல டாமி, உன்னைய போயிட்டு ராங் பட்டன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ண சொன்னானுங்களே பாவி பசங்க. எங்க இதான் நாம்ப அவ்வளோ கெத்தாக இருக்கும் பார்த்தீங்களா? அதான் நம்மளை டெஸ்ட் சப்ஜெக்டாக வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது, திறந்து என்னன்னு பார்ப்போம். எங்க கச்சின்னு வருது. ஓகே ரூமை திறக்கிறான். என்ன ஆகுது? இங்கே யாரோ நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆமாம் இது இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? எங்கள் சிசிடிவி எங்க அதில் இருக்கிறது நம்ம தானே? கேமரா 1 எங்க இந்த சீட்டில் இவன் போய் உட்காடுறான். இங்கே ஒரு மைக் இருக்குது, இதுலேருந்து தானே நம்மளுக்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெஃபா? அவன் பேசிகிட்டு இருந்த ஜெஃப் டாகியா? இன்னும் குழப்பமா இருக்கு. ஓ காட் இட்ஸ் மீ. ஆமாண்டா அது நீதான். உன்னை நீயே ஏன்டா பார்க்குற? என்னங்க நடக்குது இங்கே? இவன் மைக் எடுத்து பேசுகிற மாதிரி கட்சின்னு முடியுது. ஒருவேளை நம்மளே டெஸ்ட் சப்ஜெக்டாக பண்ணிட்டு இருக்கோமோ? அது என்னவோ போங்க. ஏங்க இது வரைக்கும் நம்ம கேம் பிளேவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வெறும் டெமோ வெர்ஷன் தான். ஒரிஜினல் வெர்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குற மாரி இந்தமாரி எக்கச்சக்கமாக பேய் வரும். இந்தமாரி ஸ்பைடர் நம்மளை இழுத்துட்டு போகும். இந்தமாரி வெள்ளை பேய் வரும். செவுத்துலேருந்து ஸ்பைடர் வரும். அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குற மாரி பேய் கூட வரும். ஏன் கொலை கூட நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேம் பிளே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேமாரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் கேம் பிளே வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கேம் பிளேவை போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.